ஜென்ரலி ஸ்பீக்கிங் நம்மளோட ஸ்கேல்ப் ஆயில்னஸ் வந்து நம்ம ஃபேஸோட ஆயில்னஸ் மாதிரி தான். இப்போ இது வந்து எப்படி ஸ்கின்னோ அதே மாதிரி தான் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஸ்கேல்ப் ஸ்கின். அந்த ஆயிலி ஸ்கேல்ப் அப்படியே ஸ்லோவாக இட் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங், கொஞ்சம் dandruff மாதிரி ஸ்கேல்ஸ் வர வரும். அதுவும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடுத்தது வந்து இட் கேன் கோ இன் ஃபார் தி செபோரிக் டெர்மடைட்டிஸ் விச் இஸ் மோர் சிவியர் கண்டிஷன். இதில் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ, இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் ஷாம்பூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு. ரொம்ப ஹார்ட் வாட்டரை குடிக்கும் போதும் ஒரு ஹேர் கேன் பிகம் ட்ரை. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும்போது ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது சரியாக வாஷ் பண்ணலன்னா அதில் செடிமெண்ட் ஆகலாம். வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் ஃபேஸ்? ஸோ அதே மாதிரி ஸ்கேல்ப் ஆல்சோ ஸோ மச் ஆஃப் ஆயில் கெட்ஸ் செக்ரீட்டட். So hair wash வந்து how frequently we have to do? This is very very common question. See, hair wash வந்து it depends from person to person. எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மாக இது மாதிரி தான் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஹேர் வந்து ட்ரையாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஜென்ரலி ஸ்பீக்கிங் நம்மளோட ஸ்கேல்ப் ஆயில்னஸ் வந்து நம்ம ஃபேஸோட ஆயில்னஸ் மாதிரி தான். இப்போ இது வந்து எப்படி ஸ்கின்னோ அதே மாதிரி தான் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஸ்கேல்ப் ஸ்கின். ஸோ இது எப்படி ஆயிலி ஆகுதோ அதே மாதிரி ஸ்கேல்ப் ஸ்கின்லேயும் நிறைய ஆயில் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு மேலே ஹேர் இருக்குது. இப்போ ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில டைம் வந்து வாஷ் வந்து ஈவன் சம்டைம்ஸ் டெய்லி தேவைப்படும். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வீக் ஒரு 3 to 4 times வீக்காவது நம்ம வாஷ் பண்ணணும். அந்த ஸ்கேல்ப் ஆயிலி ஸ்கேல்ப்பை வந்து நீங்கள் சரியாக வாஷ் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயிலி ஸ்கேல்ப் அப்படியே ஸ்லோவாக இட் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங், கொஞ்சம் dandruff மாதிரி ஸ்கேல்ஸ் வர வரும். அதுவும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடுத்தது வந்து இட் கேன் கோ இன் ஃபார் தி செபோரிக் டெர்மடைட்டிஸ் விச் இஸ் மோர் சிவியர் கண்டிஷன். திருப்பி அதை ட்ரீட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து திருப்பி வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாஷை இம்ப்ரூவ் பண்ணும். பட் என்ன ப்ராப்ளம் வரும்னு ஃப்ரீக்வெண்ட் வாஷில் ஹேர் வந்து ட்ரை ஆகும், ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கலாம், ஹேர் ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணும். ஸோ வி ஹேவ் டு யூஸ் அ ஷாம்பு. இதில் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு, இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் ஷாம்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு. ஜென்ரலி மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் ரொட்டீனாக போட்டுகிட்டே இருக்கும். இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். பட் அதர்வைஸ் ரொட்டீன் யூஸ் ஷாம்பூஸே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரைனஸ் இது பொறுத்து. அதே மாதிரி வாட்டரை பொறுத்தும் இருக்குது. ரொம்ப ஹார்ட் வாட்டரை குடிக்கும் போதும் ஒரு ஹேர் கேன் பிகம் ட்ரை. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும்போது ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது சரியாக வாஷ் பண்ணலன்னா அதில் செடிமெண்ட் ஆகலாம். ஸோ அதனால் வாஷ் ஷுட் பி டிபெண்டிங் ஆன் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆல்சோ. இப்போ நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கீங்கன்னா, எங்கேயாவது வெளியில் வேலை செய்கிறீங்க, ஒரு ஃபவுண்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, அப்போ வந்து ஸோ மச் ஆஃப் டஸ்ட் கெட்ஸ் அக்யூமுலேட். நீங்கள் அதை வாஷ் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. ஸோ அப்போ வந்து நீங்கள் டெய்லி எப்படி வந்தோன்னே எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க? நீங்கள் டெய்லி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் ஃபேஸ்? ஸோ அதே மாதிரி ஸ்கேல்ப் ஆல்சோ ஸோ மச் ஆஃப் ஆயில் கெட்ஸ் செக்ரீட்டட். ஸோ ஐடியலி ஸ்பீக்கிங் யூ ஹேவ் டு வாஷ் இட் டெய்லி, பட் இட் கேன் மேக் யுவர் ஹேர் வெரி ட்ரை. ஸோ அந்த பட்சத்தில் தென் யூ கேன் அட்லீஸ்ட் வாஷ் 2 to 3 times a week. அட்லீஸ்ட் 3 times a week. ட்ரை ஆச்சு, ஹேர் ட்ரை ஆச்சுன்னா தென் யூ கேன் யூஸ் ஷாம்பு அக்கார்டிங்லி. ஆர் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் யூ கேன் யூஸ் 1 or 2 drops ஆஃப் ஆயில், கோகனட் ஆயில் ஆர் எனிதிங், ஜஸ்ட் அப்ளை இட் ஆன் த ஹேர். தட் வில் ஆக்சுவலி கண்டிஷன் த ஹேர். தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு வாஷ். இல்லை எனக்கு ட்ரை ஆகிட்டே தான் இருக்குது எப்பயுமே தெரியுது அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனர் பிஃபோரே யூஸ் பண்ணிடலாம். அது ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் அவ்வளோ இருக்காது. அது வந்து யூ கேன் டிசைட் பேஸ்ட் ஆன் கம்பல்சரி யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது.